ரொம்ப பயங்கரமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் பேசுறாங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, ஆனா அந்த மிசா பீரியட் அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான எலிமெண்ட்ஸ். அவர் பட்ட வலிகள், அவர் கடந்து வந்த பாதை, இதெல்லாம் ரொம்ப ஹெவியா இருந்தது. அதை வச்சு 2 பார்ட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் தான் ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க தயார் நிலையில எல்லாருமே இருந்தோம். அது பேசணும், இன்னும் சரியான கிரீன் சிக்னல் வரல. அப்புறம் என்னன்னு தெரியல, போஸ் தான் பண்ணாரு. போஸ் வெங்கட் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி அம்மா எழுதின புத்தகமெல்லாம் எனக்கு கொடுத்து அதை நான் படிச்சேன். ரொம்ப பயங்கரமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் பேசுறாங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, ஆனா அந்த மிசா பீரியட் அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமான எலிமெண்ட்ஸ். அவர் பட்ட வலிகள், அவர் கடந்து வந்த பாதை, இதெல்லாம் ரொம்ப ஹெவியா இருந்தது. அது என்னைக்கு இருந்தாலும் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. சின்ன பசங்கிட்டலாம் நான் நடிக்க மாட்டேன், பாலு நீ வந்து டைரக்டரா நடிக்கிறேன் அப்படின்ட்டாரு. சீரியல் பண்ணும்போது வாலி சார் அதுல ஒரு 10 நாள் நடிக்கிறதா. சூப்பர் சார். 4 நாளுக்கு அப்புறம் திடீர்னு கேபி சார் உடம்பு சரியில்லாம போச்சு. உடம்பு சரியில்லாம போனா டைரக்டர் என்ன சொன்னாரு, நான் வாலி சார்ட்ட பேசிட்டேன், நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு 11 மணிக்கு வந்துடுறேன், நீ அது வரைக்கும் அப்படியாவது மேனேஜ் பண்ணு, அது சிங்கம் கோவம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடும் அப்படின்னாரு. இல்லை சார் நான் பாத்துக்கிறேன் சார் சொல்லிட்டு போனேன். போன உடனே வாலி சார், எப்பவுமே வாலி சார் வந்து வெத்தலைப்பாக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். நான் போன உடனே சார் நீங்க வெத்தலைப்பாக்கு போடுங்க சார், டைம் இருக்கு சார். அப்படியே பார்த்தாரு, போய் அவர் வெத்தலைப்பாக்கு போட்டாரு. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெத்தலைப்பாக்கு போட்ட பிறகு வந்து நான் ஒரு சீன் எடுத்துட்டேன். அப்படியே ஏன்னா அவருக்கு நடிச்ச மாதிரியே தெரியாம ஒரு மேஜிக், அது சீன் முடிஞ்சிருச்சு. சீன் முடிஞ்ச உடனே சார் நீங்க போய் வெத்தலைப்பாக்கு போடுங்க சார் அப்படின்னு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் அவர் ஜாலியா உட்காந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இருந்தாரு. 11 மணிக்கு டைரக்டர் வந்தாரு. டைரக்டர் வந்து, பாலு அவன் நல்லா எடுக்கிறான், நல்லா பாத்துக்கிறான், நான் அவனோடய இருந்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 12 நாள் ஒர்க் பண்ணோம். பேரன்பு. பயங்கரமான ஒரு தொடர்பு இருக்குல்ல இந்த 2 புகைப்படத்துக்கும். என் அப்பா தான் என்னை வந்து செதுக்கியவர். நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்து என்னை வந்து இப்போ நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா எங்க டைரக்டர் தான். எங்க டைரக்டர் இல்லைன்னா நான் இல்லை. என்னெல்லாம் வந்து அப்படியே மாத்தி 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 திட்டுலாம் வாங்கிருக்கீங்களா? நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ஒரு வாரம் பேசாம இருப்போம், அப்புறம் திடீர்னு நானா போய் வாசல்ல நிற்பேன். என்ன அப்படிமாரு, சும்மா வந்தேன் பா வேறு வண்டியில அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாரு. பேரன்பு. அது வந்து சாதாரண அன்பெல்லாம் இல்லை, பேரன்பு. எனக்கு நீங்க எப்படி அப்பா கிட்ட இருந்து நிறைய இந்த ஒழுக்கமான விஷயங்களை கத்துக்கிட்டீங்களோ. கேபி சாரோட வீட்டை போய் நாங்க பார்த்தோம் இப்போ ஒரு ஃபுல்லா எடுக்கும் போது. அவங்க மகள் சொன்னாங்க, அப்பாவோட செருப்பு முதற்கொண்டு அவர் தான் கிளீன் பண்ணுவாரு, அவ்வளவு சுத்தமா வச்சுப்பாரு. அந்த ஒரு ஓசிடின்லாம் இப்பதான் பேர் சொல்றாங்க, எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும், பர்ஃபெக்டா நீட்டா. நிறைய போட்டோஸ் முதற்கொண்டு வச்சுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. ரொம்ப அந்த ரூட்டுக்கே போக வேணாம், விடுங்க நம்ம எதுக்கு போவோம். அவரை மாதிரி ஒரு ஒழுக்கமான மனிதர், அவர் மாதிரி ஒரு நேரம் தவறாத ஒரு மனிதர், ரொம்ப சின்சியரான மனிதர், உண்மையான மனிதர் நம்ம பார்த்ததே இல்லை. அதாவது கடைசி நொடி வரைக்கும் இயங்கிட்டே இருந்த ஒரு மனுஷன். அதாவது கடைசியில ஒரு நாள் திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு வா அப்படின்னாரு. நான் இங்க இருந்தா போனேன், இந்த ஆபீஸ்ல தான் போறேன். போனா என் கையில ஒரு 2 ஃபைல் கொடுத்தாரு. பார்ட் 1 பார்ட் 2 இன்ட்ரோல் வரைக்கும் இது, இன்ட்ரோலுக்கு அப்புறம் இது அப்படின்னு சொல்லி 2 ஃபைல் கொடுத்து படி அப்படின்னாரு. சரி, அங்கிருந்து திரும்பி நான் இங்க வரதுக்குள்ள படிச்சுட்டேன். படிச்சுட்டு திரும்பி போறேன். திரும்பி போய் சூப்பரா இருக்கு, உடனே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. அப்பதான் சொன்னாரு, ஒருவேளை நான் எடுக்கலன்னா நீ எடுத்துரு அப்படின்னாரு. சார் நம்ம சேர்ந்து எடுப்போம் சார், நீங்க எடுங்க, நான் பின்னாடி நிக்கிறேன், எப்பவும் போல உங்களுக்கு துணையா நான் நிற்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அது நடக்கல. ரொம்ப பெரிய வலி. அது என்ன தெரிஞ்சுக்கலாமா, எதை பத்தின படம்? அழகான கதை, இது லவ் ஸ்டோரியா? அழகான கதை. இதுல காதல் இருக்கும், குழந்தைகள் சம்பந்தமான விஷயம், அழகான குடும்பம், பயங்கர எமோஷனலான. என்ன தலைப்பு தெரிஞ்சுக்கலாமா? கடவுளை காண்போம் வா. அதான் சொன்னார் அவர். சார் முதல்ல வச்ச டைட்டில் வந்து தி எண்ட். அதான் சார் டிராமாவுக்கு முதல்ல வச்சது. அப்போதான் எல்லாரும் கேட்டிருக்காங்க, என்னையா முதல் டைட்டிலே தி எண்டுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு. படத்துக்கு வச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீர் குமிழி. அதற்கு பிறகு கடைசியா வச்ச டைட்டில் வந்து கடவுள் காண்போம் வா அப்படின்னு வச்ச டைட்டில். இல்லைன்னு நான் எப்பவுமே நினைக்கிறது இல்லை. எப்பவுமே எங்க டைரக்டர் வந்து அப்படி இறங்கி வந்தா என் டைரக்டர் என் தோல்ல ஒரு தட்டி என்ன அனுப்புற மாதிரி தான் நினைச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். அவர் ரொம்ப பெருமைப்பட்டது எது உங்களுடைய படத்துல? குறிப்பா டைரக்ஷனோ இல்ல ஆக்டிங்கோப்பா சூப்பராக நீ பின்னிட்டடா அவர் சைட்ல சொல்லியிருப்பார்ல. நாடோடிகள் பார்த்தாங்க. நாடோடிகள் பார்த்துட்டு என் கையை அப்படியே பிடிச்சி அமைக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் எனக்கு சீட்ல ஏறி ஓன்னு கத்தணும் போல இருக்கா அப்படின்னாங்க. சிரிச்சேன். சிரிச்சுட்டு தான் அப்பதான் சொன்னாரு, எல்லா திறமையும் இருந்து நீ தோத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இந்த படம் போதும், இது உன்னை காலத்துக்கும் காப்பாற்றும் அப்படின்னாரு.
அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நாடோடிகளை வெல்வதுதான் என்னுடைய மிகப்பெரிய இலக்கா இருக்கு. நாடோடிகளை வெல்லவே முடியல. நம்ம தான் நமக்கு இலக்கு, நம்ம தான் நமக்கு போட்டி அப்படின்றத எப்பவுமே எங்க டாக்டர் சொல்லுவார். நம்ம வேற யாரோடையும் போட்டி போட வேணாம், நம்மளோட போட்டி போட்டு நம்மை வெல்வதுதான் இங்க பெரிய விஷயமா இருக்கு. நாடோடிகளை தான் துரத்திக்கிட்டே இருக்கும். Fantastic, super sir. So always in our hearts, KB sir.